தற்சமயம் கேரளாவில் வயநாடில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலச்சரிவு, மக்கள் எத்தனையோ பேர் வஃபாத் ஆகிட்டாங்க, எத்தனையோ உயிர்கள் போயிடுச்சு, ஊரே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது, இந்த காட்சிகளை பார்க்க பார்க்க மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எனவே ஒரு ஹதீஸை பார்த்தால் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தண்ணீரில் மூழ்கி வஃபாத்தாகக்கூடியவர்கள், இன்னும் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு அதில் வஃபாத்தானவர்கள், இதே போன்று வயிற்றோட்டத்தில் வஃபாத்தாகக்கூடியவர்கள், இதே போன்று கட்டிடம் இடிந்து அது மேலே உளுந்து வஃபாத்தாகக்கூடியவர்கள், இவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஹதாக்கள் என்பதாக சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உயர் அந்தஸ்தை பெற்றவர்கள் என்பதாக சொன்னாங்க. நிச்சயமாக அந்த ஒவ்வொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. யாரெல்லாம் வஃபாத்தாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை ஷஹீதுடைய அந்தஸ்தை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை, வீடுகளை இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை நசீபாக்கி அருள்வானாக. மென்மேலும் நம் அனைவருக்கும் அது போன்று